ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டகிரேட் சப்ஜெக்ட்ஸோட பாஸ் மார்க் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் அஃபீஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் வந்து கிடச்சிருக்கு. இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ் மார்க், இன்டகிரேட்டட் சப்ஜெக்டோட பாஸ் மார்க். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த பாஸ் மார்க் பற்றி நான் சொல்லியிருந்தால வந்து தியரி கோர்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, லெபரட்டரி கமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டகிரேட் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸாம்ஸில் வந்து 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணேன், 25 தான் பாஸ் மார்க், 35 தான் பாஸ் மார்க் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் வந்து முடிஞ்சலாம் வந்து நீங்கள் சொல்கிற கரெக்டாக இருந்தால் அதுக்கு நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் இந்த கோர்சஸ்க்கெலாம் வந்து கிடையாது. அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து இந்த இன்டகிரேட் சப்ஜெக்டோட பாஸ் மார்க்கை சொல்ல போகிறேன். எப்படி வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கிரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டகிரேட் சப்ஜெக்ட்ஸோட பாஸ் மார்க் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்துனா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸோட பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, தியரி கோர்சஸ் வித் லெபார்ட்டரி கமெண்ட். இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் வந்து தியரியாகவும் படிப்பீங்க, லேப்லேயும் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதை தான் வந்து நீங்கள் இன்டகிரேட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது தியரி கோர்ஸ் வித் லெபார்ட்டரி கமெண்ட். இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதோட பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து 45 தான் பாஸ் மார்க்கு. என்ன ப்ரோ நீங்கள் மறுபடியும் வந்து 25 கிடையாது, 35 கிடையாது, மறுபடியும் 45 சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள அது ஒரு தாட் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்க இதை வந்து நான் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது வந்து 26 செப்டம்பர் 2022 வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்குலர் பொறுத்த வரைக்கும் அட்டானமஸ் காலேஜோட சர்க்குலர் நான் இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நான் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சர்க்குலர் தான். ஸோ நான் அட்டானமஸ்னால உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும், இது அட்டானமஸ்னால கொஞ்சம் புரியாது. ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். இது எதுக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க தியரி கோர்சஸ் லெபார்ட்டரி கமெண்ட், LTPC, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பாசிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 50% வந்து பிரிச்சிருப்பாங்க, 45% அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து பாசிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாகவே பிரித்து தியரி கோர்ஸ் வித் லெபார்ட்டரி கமெண்ட்டோட பாஸ் மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இது வந்து அட்டானமஸ் காலேஜ் ப்ரோ அதனால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னொரு ப்ரூஃபும் காட்டுறேன். ரெகுலேஷன் 2023 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக போன வருஷம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலேஷன் வந்துச்சு. ஸோ இந்த ரெகுலேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு BE BTECல படிக்கிற பார்ட் டைம் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க, PDF கொடுத்துருந்தாங்க. உங்கள் ரெகுலேஷன் 2021 மாதிரி தான் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10th வந்து தியரி கோர்ஸ் லெபார்ட்டரி கமெண்ட் இருக்கும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு லெபார்ட்டரி கோர்ஸ் தியரி கமெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக உங்கள் ரெகுலேஷன் 2020 இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் சொல்லி உங்களுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க, இது பார்த்துருப்பீங்க. இது அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா 12th வந்து பாசிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். இது நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு 50% வந்து ஓவராலாக எடுக்கணும், 45 வந்து நீங்கள் பாஸ் மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருப்பீங்க. இதுதானே ப்ரோ நீங்கள் அந்த வீடியோலையும் காட்டினீங்க, இது ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஸோ 25, 35 தான் பாஸ் மார்க் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா கீழே அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் தியரின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தியரி வித் ப்ராக்டிக்கல் காம்போனன்ட்ஸ், அதாவது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக 45 மார்க் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது உங்கள் தியரி கோர்ஸ் வித் லெபார்ட்டரி கமெண்டோட பாஸ் மார்க் வந்து 45 தான். இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2-3 கொஸ்டின் தான் ப்ரோ எழுதுனேன், ஆனால் எனக்கு வந்து பாஸ் ஆகிட்டு இன்டகிரேட் சப்ஜெக்ட்ஸில். ஸோ அதனால் வந்து பாஸ் மார்க் வந்து 25 தான் இருக்கும், 35 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபலை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து இப்போ மார்க்ஸ் எடுக்கிறத வச்சு ஸோ அந்த ஃபஸ்ட் மார்க்கும் லாஸ்ட் மார்க்கை கன்சிடர் பண்ணி உங்கள் கிரேட் வந்து கொடுப்பாங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளும் ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் பற்றி போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை பற்றி நான் இன்னும் வந்து ப்ரீஃபாக கிடச்சி அப்படின்னா அடுத்த கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்க பார்க்கேன். அது வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்கள். இந்த ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் வந்து எது இதுக்கெலாம் வந்து கிடையாது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி எது இதுக்கெலாம் உண்டு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அந்த ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி, லேப் இன்டகிரேட்டர் கோர்சஸ், அதே மாதிரி தியரி இன்டகிரேட்டர் கோர்சஸ், அதே மாதிரி அதர் EEC கோர்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக எக்ஸாம்ஸ் எழுதுகிற அந்த தியரி கோர்சஸ், அதே மாதிரி உங்களுக்கு இன்டகிரேட்டர் பேப்பர் லேபு தியரிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகும். அப்போ வந்து அப்சல்யூட் கிரேடிங் பிரின்சிபல் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு, ஸோ இன்டர்ன்ஷிப்பு, லேப் எக்ஸாம் எழுதுவீங்களா அந்த கோர்சஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்சல்யூட் கிரேடிங் பிரின்சிபல் தான் வந்து எடுப்பாங்க.
ஸோ அப்சல்யூட் கிரேடிங் பிரின்சிபலுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதாவது O அப்படின்னா 91 to 100, அதாவது A+னா 81 to 90 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தால் அந்த கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ அதாவது வந்து நான் 2-3 கொஸ்டின் தான் ப்ரோ அட்டன் பண்ணேன். ஆனால் எனக்கு இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 25-35 தான் பாஸ். ஏன்னா நான் வந்து 2-3 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணேன், ஈஸியாக வந்து பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் வேல்யூஸ் வந்து மேபி வந்து லிபரலாக இருந்திருக்கலாம். இல்லைனா அந்த பேப்பர் கரெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து நீங்கள் எழுதுனதுக்கு நல்ல மார்க்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக்கான ரீசனாக இருக்கலாம். ஸோ இதனால் நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த தியரி கோர்ஸ் வித் லெபார்டரி காம்பனன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5th காலம் பார்த்தீங்க அப்படின்னா அதான் உங்களுக்கு மெஜாரிட்டியாக இருக்கும். அதான் LTPCயில் பார்த்தீங்க அப்படின்னா 2044. இதில் வந்து தியரி வந்து உங்களுக்கு 25%, லேப் வந்து 25% பிரிச்சிருப்பாங்க. தியரி வந்து 15%, லேப் வந்து 35% பிரிச்சிருப்பாங்க. இதுதான் பாஸ் மார்க் கிடையவே கிடையாது. இது வந்து கால்குலேட் பண்ணுற அந்த மார்க் மட்டும் தான் 25க்கு வந்து மாற்றுவாங்க. கீழே கொடுத்துருப்பாங்க வெயிட்டட் ஆவரேஜ் வந்து 50% பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து இன்டர்னலுக்கு வந்து 50%, எக்ஸ்டர்னலுக்கு வந்து 50%. ஸோ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ தியரி பார்த்தீங்க அப்படின்னா 25%, அதே மாதிரி லேப் பார்த்தீங்க அப்படின்னா 25%. இது எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25 கூட்டினாங்க அப்படின்னா 50 வரும். இது இன்டகிரேட்டட் பேப்பர் அப்படின்னால தியரியும் லேபே வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்டர்னல் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் தியரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 மார்க் எடுத்திருக்கீங்க 100க்கு வைக்கிற பேப்பரில். ஸோ அந்த நீங்கள் 60 எடுத்த வந்து உங்களுக்கு 25 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 60 டிவைடட் பை 100 × 25 போட்டிங்கன்னா 15 வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தியரியில் 25க்கு 15 மார்க் எடுத்திருக்கீங்க இன்டர்னலில். லேபுக்கு இதே மாதிரி கால்குலேட் பண்ணுறப்போ 60 மார்க் எடுக்கீங்க அப்படின்னா அதே 15 வரும். ஸோ இப்போ இந்த சைடு இருக்க தியரி 25, இந்த சைடு இருக்க தியரி 25 ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 15 வரும். ஓவராலாக நீங்கள் இன்டர்னலில் 50க்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 + 15 30 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த சைடு எக்ஸ்டர்னல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதை எண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தியரி வந்து உங்களுக்கு 15%, லேப் வந்து 35% பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி 35 கொண்டு வரணும், கன்வெர்ட் பண்ணி 15 கொண்டு வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 45 மார்க் தான் பாஸ் மார்க் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக 45 தான் எடுக்கணும். ஸோ இந்த 45 பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு பாஸ் மார்க்கே வச்சுக்கிறேன். தியரியில் நீங்கள் 15க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். இந்த தியரியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 45 எடுக்கீங்க அப்படின்னா 45 டிவைடட் பை 100 × 15 போடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடு லேப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே 45 எடுக்கீங்க அப்படின்னா 45 டிவைடட் பை 100 × 35 அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா தியரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 15க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்போ 6.75 அப்படின்னு வரும். லேபுக்கு இதே நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்போ 15.75 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 35க்கு நீங்கள் 15.75 எடுத்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 15க்கு வந்து 6.75 வந்து எடுத்திருப்பீங்க. இது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 6.75 வந்து 7 மாற்றிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 15.75 வந்து 16 மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போட்டாலும் ஓகே தான். இல்லை அதே அக்யூரேட் ஆன்சர் வேணும் அப்படின்னா இந்த 6.75ஐயும் 15.75 கூட்டினீங்க அப்படின்னா 22.5 வரும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 35 + 15 பார்த்தீங்க அப்படின்னா 15 வரும். ஸோ வரல எக்ஸ்டர்னல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 50க்கு வந்து 22.5 எடுத்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 22 மார்க்ஸ் எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆகி தான் செஞ்சுருக்கீங்க. ஸோ ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் தியரி எழுதுகிற பேப்பர்லேயும் சரி லேபில் எழுதுகிற பேப்பரும் சரி, ஸோ ரெண்டுமே நீங்கள் 45 மார்க்ஸ் எடுத்துருக்கணும், இண்டிவிஜுவலாக எடுத்துருக்கணும். இந்த 45 மார்க் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸோ 25 மார்க்ஸோ 35 மார்க்ஸோ வரும். அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை பார்க்குறப்போ மார்க்ஸ் கம்மியாக தான் தெரியும். ஸோ இப்போ இந்த சைடு இருக்க இன்டர்னலையும் எக்ஸ்டர்னலையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிட்டு 30 இருக்குது. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 22.5 இருக்குது. அது நீங்கள் 23 கூட வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 100க்கு 52.5 அப்படின்னா உங்களுக்கு 53 வந்துடும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். உங்களோட ரெகுலேஷன் 2020 சி கிரேட் வந்து கொண்டு இருப்பாங்க. இந்த சி கிரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு 50க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து சி கிரேட், அதாவது 50 எடுத்தீங்க அப்படின்னா சி கிரேட், 50 கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அரியரில் விழுந்துடும். ஸோ ஆரியரில் விழுந்துடும். ஆப்ஷன் நீங்கள் அப்படின்னா யூவில் விழும். ஸோ இந்த சி அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அப்சல்யூட் கிரேடிங் பிரின்சிபல் வச்சு பார்க்குறப்போ 50 to 55 இருக்கும். ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபலுக்கு வந்து உங்களுக்கு அது கால்குலேட் பண்ணுறத வச்சு தான் வரும். ஸோ அப்படிங்கிறப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சி கிரேட் அப்படின்னா உங்களுக்கு 50 to 55 இருக்கும். அப்போ நீங்கள் வந்து 52.5 அப்படின்னா 53ங்கிற மார்க் பார்த்தீங்க அப்படின்னா சி கிரேட்னு வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸோட பாஸ் மார்க் 45 தான். அது உங்களுக்கு நான் கால்குலேட் பண்ணி காட்டேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து அஃபீஷியலாக கொடுத்த அந்த ப்ரூஃப்ஸை வச்சும் காட்டிட்டேன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டவுட்ஸை நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படின்னா நீங்கள் சொல்கிற கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான பாஸ் மார்க் இப்போ ஒரு கிளாரிஃபை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.